வணக்கம் அன்பான நேயர்களே, இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறது புதினா புலாவ். ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய இந்த புதினா புலாவ் பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சூடாக்குங்க. எண்ணெய் சூடானது அதில் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறம் இதில் புதினா பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்து அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. 1 கப் அளவுக்கு புதினா, 2 பச்சை மிளகாவை மிக்சியில் அரைச்சி இந்த பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் 1/2 கப் பட்டாணி சேர்த்துக்கோங்க. பட்டாணி ஆப்ஷனல் தான். இப்போ இதில் தேங்காய் பால் 1 கப், தண்ணி 1 லிட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணியுடைய வீதம் அரிசிக்கு 1/2 வீதத்தில் இருக்கணும். கடைசியாக 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்ச 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கோங்க. அரிசியை 2 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. 2 விசிலுக்கு அப்புறம் புதினா புலாவ் ரெடி. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குழையாமல் உதிரியாக இந்த புதினா புலாவ் வரும். இதை தயிர் பச்சடியோட சூடாக பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.